Hi, hello and welcome back to my channel சாய்காவின் கிச்சன். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான மால்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஏபிசி மால்ட் எப்படி வீட்டிலே வந்து ஈஸியாக ரெடி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஆப்பிள், 2 ஃப்ரெஷ்ஷான கேரட், ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிரேட்டர் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நீங்கள் சீவல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஓரளவு பெரிய சீவல் இதில் தான் வந்து சீவல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெயில் நல்லா அடிச்சதுன்னா ஒரு நாள் காஞ்சா போதும், இல்லைனா இன்னொரு அரை நாள் கூட நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 10லேருந்து 12 முந்திரி எடுத்திருக்கேன். கூடவே வந்துட்டு ஒரு 5-6 பாதாம் வந்து தோலோடு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு மேலே டார்க் ஸ்பாட்ஸ் வர அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய மால்ட்டை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக்கிறதுக்காக இந்த ட்ரை நட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பாதாமில் வந்து லேஸாக வந்துட்டு ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் மாதிரி தெரியுது பாருங்கள், அந்தளவு வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு 4-5 ஏலக்காய் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து வாசனைக்காக ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வாசனையாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நான் ஒரு 1.5 நாள் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து ஈரப்பதம் இருக்க தான் செய்யும், ஏன்னா இது வந்து பழம் காய்கறிங்கனால நம்ம என்ன தான் ட்ரை பண்ணலாம் அந்தளவுக்கு மொறுன்னு இருக்காது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஆப்பிள், பீட்ரூட், கேரட் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு திப்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி இந்த பவுடரை ஒரு ½ டே மட்டும் சன் ட்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா உதிராக இந்த மாதிரி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஈரப்பதம் இல்லாமல் இருந்தீங்கன்னா தான் ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது 10 to 15 days நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், பூச்செல்லாம் வராமல் இருக்கும். அதனால் மிக்சியில் வந்து அதை அடிச்சுட்டு ஒரு ½ டே மட்டும் நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டா நல்லா வந்து உதிராக பவுடராக இருக்கும். இதில் நாட்டு சக்கரைலாம் போட்டு அரைக்கலை. நமக்கு வேணுங்கிற குவான்டிட்டி நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்போ வந்து இந்த மால்ட் ரெடி பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணல. அதே நேரம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுனால உங்களுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணி வைக்கிறத விட மால்ட்டு தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நாட்டு சக்கரை வேணுங்கும் போது ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஏபிசி மால்ட் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது ஒரு 10 to 15 days வரைக்கும் தாராளமாக நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஏபிசி மால்ட் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ் வந்துட்டு விரும்பி குடிப்பாங்க. இது ரோஸ் மில்க் கலரில் இருக்கிறதுனால நீங்கள் ரோஸ் மில்க் கூட சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா ஏலக்காய் சேர்த்துருக்கிறதுனால வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஏபிசி மால்ட் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாமே விரும்பி குடித்தாங்க. அதேமாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் கண்டிப்பாக அது பிடிக்கும். 300-400 சொல்லிட்டு ஹெல்த் ட்ரிங்காக தனியாக நம்ம அமௌண்ட் செலவு பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்மளே கைப்பட ஹோம்மேடாக செஞ்சு கொடுக்கறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே நேரம் ஹைஜீனாகவும் இருக்கும். கிட்ஸ்க்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே இது ரொம்ப நல்லது. குறிப்பாக லேடிஸ்க்கு இந்த ஏபிசி மால்ட் வந்துட்டு ஒரு எனர்ஜி பூஸ்டர்னே சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye.